திருப்பாவை பாசுரம் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகல பூ குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏல்வோர் எம்பாவாய். 2ஆம் பாசுரத்தில் பார்க்கடலில் பையத்துயின்ற பரமனடி பாடியவர்கள் இப்பொழுது ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று அடியை பாடத் தொடங்குகிறார்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறது வாமன அவதாரத்தை குறிக்கிது. குள்ளனாக வந்து செருக்குற்றி திரிந்த மாவழி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டான் மாயோன். 3 அடி மண் தர இசைந்து வாமனனின் கையில் மாவழி சக்கரவர்த்தி அர்க்கிய நீர் வார்த்து கொடுத்தவுடனே நெடிய வடிவம் கொண்டு ஓங்கி ஓரடியால் மண்ணளந்து ஈரடியால் விண்ணளந்து மூவடிக்கு மண் இல்லாமல் மாவழி சக்கரவர்த்தியின் தலையையை அழுத்தியவன் வாமனன். குள்ளனாய் வந்து கள்ளனாய் நின்று திரு விக்ரம அவதாரம் எடுத்த திருமாலின் பேரினை எடுத்த எடுப்பிலேயே ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிறார்கள். பிறருக்காக தன் வடிவை குறுக்கி தேவர்களையும் மனிதர்களையும் வாழ்வித்த திறத்தால் நெடுமால் உத்தமன் ஆனான். வாமனனாய் வந்து மாவலியை வதம் செய்த கண்ணனுடைய திருப்பெயரை பாடிக்கொண்டே பகவத் நாம ஸ்ரங்கீர்த்தனம் செய்து கொண்டே நீராடி நோன்பு நோக்கிறார்கள். இவ்வாறு உத்தமன் பேர் பாடி பாவை நோன்பு மேற்கொண்டால் விளையும் பல வகை வளங்களையும் நலங்களையும் இனி தொகுத்து கூறப்போகிறார்கள். முதலாவதாக நாடு செழிக்க நல்லபடியாக இருக்க வேண்டியது மழை. மழையை மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்கிறார்கள். எப்படி என்றால் 9 நாள் வெயிலும் 1 நாள் மழையுமாக மாதத்தில் 3 நாள் மழை பொழிய வேண்டுமாம். ஏனென்றால் 3 நாள் தொடர்ந்து அல்லும் பகலுமாக மழை பெய்து கொண்டே இருந்தால் நம்மளுடைய கிராமம் வெள்ளக்காடாக மாறிவிடுமாம். அதேபோல் 9 நாளுக்கு மேலேயும் வெயிலடித்து கொண்டே இருந்தால் மக்கள் துன்பப்படுவார்கள் என்று மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும். மாதத்தில் 3 நாட்களும் 9 நாட்கள் வெயிலும் அடிக்க வேண்டும் என்று வாமனனிடம் அந்த பரமனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இது மட்டுமல்ல, அந்த ஆயர்பாடியில் மண்வளமும் நீர்வளமும் மிகுந்திருந்த காரணத்தால் விளைந்த நெற்பயிர்கள் நீளமாக வளர்கின்றனவாம் மும்மாறி மழை பெய்ததால். சென்னல் வயல்களில் கயல் மீன்கள் துள்ளித் திரிந்தன. இவ்வாறு வளம் நிறைந்து காணப்படும் வயல்களின் வரப்புகளில் குவளை மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. குவளை பூக்களில் உள்ள தேனை குடிப்பதற்காக வரிகளை உடைய வண்டுகள் வந்து தேன் குடித்து அத்தேன் குடித்த மயக்கத்தில் மயங்கி கண் துயில்கின்றனவாம். பிறகு ஆயர்பாடியில் என்னென்ன வளங்கள் இருக்கின்றது? ஆயர்பாடியில் உள்ள பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்களாம். ஏன்? பசுக்களின் மடியிலிருந்து பால் சுரக்கும் இடையர்கள் சலித்து கொள்ளாமல் ஒரு நிலைப்பாட்டுடன் கூடி பசுக்களின் பருத்த மடிகளை பற்றி இழுக்கின்றனர். இழுத்த அளவிலேயே குடம் பாலால் நிறைந்து விடுகின்றது. 1 குடமா 2 குடமா? இல்லை இல்லை, குடங்கள் நிறைந்து விடுகின்றன. பசு காம்புகளின் அடியில் மாற்றி மாற்றி குடத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். குடங்கள் பாலால் நிறைந்து விடுகின்றன. ஒரு பசுவே பல குடங்கள் நிறைய பால் சுரக்கின்ற வன்மை அதிகமாக பெற்றிருக்கின்றன. பசுக்களின் மடியை கறப்பது போல ஞானாசிரியனின் அடியை பற்றி கொண்டு ஞானப்பால் கறக்க முயல்பவனே சீடன் என்று விளக்குகிறது இந்த வரிகள்.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பாவை நோன்பை மேற்கொண்டு மார்கழி நீராடினால் எல்லா வளமும் கிடைக்கப் பெறும் என்று கூறி அடுத்த பாசுரத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.